എന്താണ് ഇത് ഇവിടെ ഇരിക്കുന്നത്? பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? അതെ. டியூன் போட தெரியுமா? എന്താണിത്? ഞാൻ മ്യൂസിക് ഡയറക്ടർ എന്ന് പറഞ്ഞല്ലേ, പിന്നെന്താ കളിയോ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பார்க்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? പാലക്കാട്ടും മാധവനെ ഒരു മദ്രാസ് പെൺകുട്ടി പരിശോധിച്ചോ? എന്താണിത്? തമിഴ് തമിഴ് நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. എന്താടാ എന്ത് പറയുന്നു? வாத்தியார அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றத நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நிக்க நிக்க நிக்க. ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இப்படியே இருக்கணும். நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டியெல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே நான் மலையாளத்தில் പറഞ്ഞது. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வரேன். அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா கை கொத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? മനസ്സിലായി മനസ്സിലായി. ലവ് ഡു ഇറ്റ്, നൈറ്റ് എഫക്ട്. നസീറും ശീലാവും ആക്ട് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அதான் அது நசீரு. അതെന്റെ വാദ്യാർ. ലിറിക് ലിറിക് ഏതാണോ? எனக்கும் உனக்கு தான் பொருத்தம். എന്തടാ അത്? உங்க ஜோடி பொருத்தம் ஒரு செட்டப்பா இருக்குன்னு சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? എന്താ? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவும்ல, அத சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം, ഇതിൽ എത്ര കண்களுக்கு வருத்தம். நெக்ஸ்ட் லைன். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதானே. அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா, அதான் அர்த்தம். ஓஹோ, எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எடோ எடோ. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல, அதானங்க? அதே லைனும். ஆமா, நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து புண்ணியம் இல்ல. தன்னே தானே தானானே தன்னே லாலே லாலே. பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் சொந்தமாய் நீயும் போடு ஆசானே. கோபி முடிச்சுக்க போறா. இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் இருக்க, ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும்.
எந்த வசந்தி இந்த நேரத்தில் வந்தான்? ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும்போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வராதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடானா எங்க வந்து எதுக்கு வந்துன்னு கேட்டுட்டு. அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெങ്കിലും பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இருக்கு. வயசு பொண்ணுங்கன்னு வர்றது தப்பில்லை. ஐயோ, இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லைன்னா அப்புறம் லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி, எந்த த்ரில் வேணும்? மார்கழி மாசம், ராத்திரி நேரம், பௌர்ணமி வேற. எனக்கு 16 வயசு, உனக்கு அதுக்கு தகுந்த வயசு. கொஞ்ச நேரம் ஜாலியா. ஜாலியோ? பேசிட்டு இருக்கலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்கு, பேசுவோம். என்ன அங்க உட்காந்துட்ட? இப்படி பக்கத்துல வந்து உட்கார. வேண்டேன், நான் எப்படியே இருக்கும். ஐயோ, எப்படியும் நான் மேல வந்துட்டேன். குடிச்சா தருமாடி விழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும், தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரியும் அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றது வாங்கி கட்டிக்குவோம். எந்த வசந்தி? ஏயா, ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்க, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவோம், ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் ஆசையா உனக்கு வராதா? எந்த வசந்தி? ஒரு பெண்குட்டி எங்கன பேசுற தப்பில்லை. யோ, எப்பவும் மனசுக்குள்ள ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும். ஆனா நாங்க அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம். ஆம்பளைங்க மெதுவா தேங்கி தேங்கி கேட்டுடுவாங்க. பொம்பளைங்க முதல்ல கொஞ்ச நேரம் பிகு பண்ணிக்குவோம், அப்புறம் சரின்னு ஒத்துக்குவோம். நானும் உங்ககிட்ட பிகு பண்ணலான்னு தான் பாக்குறேன். நீ கேக்குற மாதிரியே தெரியலையே. எந்த வசந்தி? இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏய்யோ, இப்படி படுக்க போறியா இல்லையா? சத்தம். அப்படித்தான் கத்துவேன். சத்தம். பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மானு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீதான் என்ன மேல தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல போற. அப்ப மரியாதை படு. படுங்கிற. யோ, அது மடி இல்லையா, முட்டி. கொஞ்சம் திரும்பி படு. திரும்புங்கிற. என்னையாச்சு? வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போலுண்டு. என்னமோ போலுண்டா? நான் என்ன பேய் பேசதா இல்ல பூதமா? கொஞ்சம் திரும்பி படியா. நோக்க வசந்தி, எனக்கு கோபம் வரும். போக முடியாது. பிளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். எந்த? நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். எந்த? கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படிலாம் ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். பிளீஸ். இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன். இல்லன்னா விடிய விடிய இங்கேதான் உட்காந்துருப்பேன். ஒண்ணு தன்னால் மதியோ? ஒண்ணு கூட அப்புறம் பாக்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒண்ணு போதும். யோ, என்ன அது? இந்த மஞ்சள் வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாயேன். சிரியோ? அது சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸா சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ்? இது ஏதோ சுமாரா இருக்கு, கொடு. என்னம்மா? வசந்தைய காணோம்பா. முன்னாடி ஒண்ணு கிண்ணுக்கு போயிருப்பா, போய் பாருமா. பின்னால இல்லப்பா, கதவு சாத்தி இருக்கு. கதவு சாத்தி இருக்குதா? ஆமாப்பா. முன்னாடி வாசல் பக்கம் பாரு. வசந்தி போகும் வசந்தி. எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. நான் போன திரிஞ்சு போகும். கிழவன் மேலே வந்தால் எனக்கு அடி விழும். பரவாயில்ல. எந்த பரவாயில்ல? எனக்கு அடி விழுந்தால் பரவாயில்லையோ? போ. நான் போக மாட்டேன், போ. ஆட்டோ அன்னைக்கு தருமடி வாங்க போறாரு. யோ, இவட வரும். பிரியா, வரும். பிரியா. வசந்தி, இவட இருந்து சாடிரு. மூஞ்ச பாரு.
உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? இங்க இருந்து குதிச்சா ஒரு எலும்பா தெரியுமாயா? பரவாயில்ல, அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. எப்படி? ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாக்கா. உன்னை இங்கேயும் இல்லப்பா. என்னம்மா இது? எங்க போனாலும் என்னமோ பயமா இருக்குப்பா. வசந்தி, எனக்கு ஒரு ஐடியா. என்னையா? தாவணியை விட்டு என்ன அது? தரு வசந்தி. தாவணி இருக்கியா? தரு பையன். எந்த வசந்தி? ஹைட் காணில்ல. என்ன செய்யுது? ஒரு ஐடியா. எந்த? ஒரு ஐடியா விடு. பொம்பளை நானே தாவணி அவுத்துட்டா உனக்கே வைக்க கொடு. குடியா? வேகம் வேகம். இப்ப நான் இறங்கணுமா? இறங்கும். எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்ன? ஒருவேளை மேல போயிருப்பாளோ? அடே ஆமாம்மா, இந்த வத்தல் மிளகா வடகை இதெல்லாம் மேல காய போட போயிருப்பா. போய் பாரு. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? இந்த அர்த்தராத்திரில தான் காய போடுவாங்களா? வசந்தி, எந்த வேஷ்டி எந்த வேஷ்டி. இரியா அவுக்குறேன் இல்ல? ஆமாம்மா, வசந்தி வயசு பொண்ணு, அவனும் வயசு பையன், அதுலயும் வாசிக்கிற ஆளு. அதுல மயங்கி மேல போயிருந்தாலும் போயிருப்பா. போய் பாருமா. என்னப்பா இது ஆம்பளை இருக்கிற இடத்துல நான் தனியா போய் சொல்றியே? வயசான காலத்துல நான் ஏற கீழே கீழே உழுந்து தொலைச்சிருவேன். நீ போமா போ. ஓ அப்பா உன்னோட போமா போய். எந்த வேஷ்டி எந்த வேஷ்டி. ஐயோ கர்மம் கர்மம்.